நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஃபுல் கதையும் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி அப்பா காசு எல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் கேட்குற கான்செப்டான கதையை மட்டும் சொல்றியா? புரியுது ப்ரோ, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, அந்த ஆக்சிடென்ட் கதை என்ன? ப்ரோ அது வந்து அவள் ஸ்கூட்டி வாங்கினான். ஆனால் அது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்ததாக தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க போல் ரொம்ப நாளாக. ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்கூட்டி வந்து சிவா கேட்டுட்டு இருந்தான். ஆனால் வந்து யாருமே அதை பெருசாக கண்டுக்கல. ஏன்னா அப்போலாம் தாத்தா தாத்தா தானே டாமினேட்டாக இருந்தார். வீடு கட்டினது அதெல்லாம் எனக்கு தாத்தா கிட்ட காசு அனுப்பிச்சதுனால தாத்தா தானே டாமினேட்டாக இருந்தார். ஏன்னா வந்து உங்கள் அப்பா சொல்லியிருக்கார் போல், நான் பண்ணால் நல்லா இருக்காது, நீ தாத்தாக்கே எனக்கு தாத்தா எப்படி என்கிட்ட தான் சொல்லுவார், அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் தாத்தா மூலமாக வந்ததாக இருக்கட்டும், அது என் மூலமாக தாத்தாக்கு போனதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் போல். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு அப்பாக்கு தான் அனுப்பினேன். அப்போ தான் அப்பா சொன்னார், வீட்டுக்கு பெரிய தாத்தா அவருக்கே பண்ணோம், அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுலேருந்து தாத்தா பண்ணிட்டு ஆரம்பிச்சு. ஆனால் தாத்தா எல்லா பக்கம் கொடுத்தது அப்பா கிட்ட தான். பட் அனுப்புறது தாத்தாக்கே இருந்துச்சு. அதனால் தாத்தா வந்து இப்போ உனக்கு எதுக்கு ஸ்கூட்டி, காலேஜே முடிச்சிட்டேன், வீட்டில் வெட்டியாக இருக்கும், உனக்கு எதுக்கு ஸ்கூட்டி, எங்கன்னா போக போறியா இல்லை அப்படி சொல்லிட்டாரு. அந்த டைமில் வந்து இவன் ஸ்கூட்டி வாங்கினான். இவன் வாங்கினான்னா இவன் அந்த டைமில் வர்றது, ஏன்னா நம்ம தேர்ட் இயர் போயிட்டோன்னே இவங்க படிக்கிறது, அப்பப்போ நடுவில் கேஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் ஹவுஸ் சர்ஜனாக வந்து நாங்கள் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் சில டாக்டர் சும்மா கூப்பிடுவாங்களே, இதை கற்றுக்கோங்க அதை கற்றுக்கோங்கன்னு. நைட் ஷிஃப்ட் வரும்போது கூப்பிடுவாங்க, சரி இது பண்ணும்போது இதுவா, ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்கள்ல. அது வந்து எல்லா டைமே இந்த டைம் தான் அப்படின்னு குறிப்பிட்ட டைம் இருக்காது. அதனால் அந்த டைமுக்கு ஒரு ட்ராவல் அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. அதனால் அவன் ஸ்கூட்டி வாங்கினான். அந்த ஸ்கூட்டி கூட அவள் சேவிங்ஸ் தான். அவள் சேவிங்ஸ், ஆமாம், அவள் சேவிங்ஸ் தான். அவள் ஏர்னிங்கில் தான் வாங்கினான். அவள் ஏர்னிங் எப்படின்னா, அது அவளே சொல்வாள், ஓகேவா. ஆனால் அவள் ஏர்னிங்கில் அவள் சேர்த்து வச்ச காசில் வாங்கின ஸ்கூட்டி தான் அது. ஆனால் இவங்க வந்து இவ கேட்டு இவங்க வாங்கினது வந்து ஆப்வியஸ்லி அவங்க நினச்சது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. பத்தாததுக்கு லேப்டாப், மொபைல் எல்லாமே அந்த டைமில் டக்கு டக்குன்னு ஒரு லைனாக வந்தது. அது எல்லாமே வந்து லேப்டாப், மொபைல் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் வந்து இதுவும் அந்த டைமுக்கு வந்தவுடனே அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாமே நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லாக திருப்பி அவங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் வந்து அவளோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டாங்க. ஆனால் காட் கிரேஸ் பெட்ரோலும் அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதை அவள் நோட் பண்ணலை. அப்போது பெட்ரோல் இல்லாததுனால பிரேக் ஒயர் கட் பண்ண வண்டி கொஞ்சம் சேஃபாக இதுவாகி அவளுக்கு பெருசாக எதுவுமே அடிப்பாடில் தச்சிட்டா. அதே மாதிரி அவள் ஸ்பீடாலாம் போகவே மாட்டாள், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தாட் அவள் நல்லா ஸ்பீடாக ஓட்டுவா, எங்கன்னா போய் மோதிப்பா, மெயின் ரோட்டில் போவான்ட்டு. ஆனால் அந்த நியூஸ் மெயின் ரோட்டில் போகாது. அது ஏனோ அதுக்கு மெயின் ரோடே பிடிக்காது. அதனால் உள்ளே இருக்கிற டொக்கு சந்து அந்த சந்து இந்த சந்து அப்படி தான் போவாள். நான் இப்போ என் இப்படி போகிற, இல்லை எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, சும்மா நிறைய போக அப்படிலாம் எனக்கு போக பிடிக்கல அப்படி சொல்லுவாள். அதனாலே ஒரு எல்லா மெயின் ரோடு அவாய்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரியே ஒரு ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாள். அது வந்து மேக்ஸிமம் ஒரு நார்மல் ஸ்பீடாக ஓட்டுறவங்களே கூட அதில் 7 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஆனால் மேடம் அதுலேயே வந்து ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுவான்னு. இன்னும் கொஞ்சம் நடந்தால் 1/2 நடந்தே போயிடலாம், அவ்வளோ தூரம் தான் அது. 1/2 ஆகும் அந்த அந்த டுக்கு சந்து வழியாக நடந்து போனால் எங்களோட ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக. மேடம் அந்த இடத்துக்கு 20 மினிட்ஸ் வண்டியில் வருவாங்க. அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் ஓட்டுவாள். அதனால தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவள் தப்பிச்சாள். என்னது பிரேக் ஒயர் பண்ணிட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. பிரேக் ஒயரா? ஆமாம் ப்ரோ, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாள். அவள் அப்படி தான் எல்லாத்தையுமே, ஐ மீன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட தான் மறைக்கணும்னு தான் நினைப்பாள். எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியும், ஒரு சிலது மட்டும் தான் தாத்தாக்கு தெரியும். ஏன்னா தாத்தா ஒரு சிலதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டார். ஒன்று அவங்ககிட்ட கத்திடுவார், அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு இதுவாகிடுவார். அதனால் அவள் எது தாத்தா ஓரளவுக்கு சமாளிப்பார், இல்லை அவர் மட்டும் வச்சுப்பார் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாள். அதனாலே தாத்தா நிறைய விஷயத்தில் அவங்ககிட்ட வேறு விதத்தில் கோவத்தை காட்டுவார். மற்றதுக்கு அவர் யோசிச்சுட்டே இருக்காருன்றதுனால அவள் தாத்தா கிட்டே சொல்கிறத அவாய்ட் பண்ணிட்டாள். அதனால் அவள் சொல்ல மாட்டாள். அப்புறம் ஹீட்டரில் ஷாக்கு இது பண்ணி வச்சுருந்தாங்க, சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்கணுன்ட்டு. ஆனால் அந்த லூஸ் எப்போவுமே வந்து கட்டையில் தான் சுவிட்ச் போடும், அது அவங்களுக்கு தெரியாது போல். ஏன்னா அவள் கொஞ்சம் உஷாராகிட்டா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னும் உஷாராகிட்டா. இவங்க நம்மளை சுற்றி ஏதோ பண்ணுறாங்கன்னு அவளுக்கு ஒரு டவுட் வருது. அவள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்க ஆரம்பித்தாள்.
அவங்கக்கிட்ட இருந்து ஷாக் வைக்க ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த ஷாக்கில் மாட்டினது உங்கள் அம்மா தான். ஆனால் உங்கள் அம்மா கூட பெருசாக ஆகலை. அவங்க லைட்டாக தொட்டிருக்காங்க, அவள் பக்கத்தில் இருந்தனால காப்பாற்றிட்டா. அதே அவள் நிறைய தொட்டிருந்தா அப்போ அந்த நேரத்தில் அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அவளுக்கு ஏதாவது ஆகிருக்கும். பட் அவர் ரூமில் இருக்கும்போதே உங்கள் அம்மா ஏதோ ஹீட்டர் போட வந்தாங்க, அவங்க ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலான்ட்டு அப்போ. ஸோ அந்த ஹீட்டர் விஷயம் வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அதனால தான் அவங்க தொட்டிருக்காங்க. ஆனால் அவள் நம்புகிற ஆக்சிடென்ட் விஷயம் வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்ட்டு. பட் ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை ப்ரோ. இது மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வந்து அது உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நடந்திருக்காதுன்னு என் மனசாட்சிக்கு தோணுது. தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா உங்கள் அம்மாவும் அவளை பேசுகிற விதம், பார்க்குற விதம், அதை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எண்ணெயை கொட்டி விட்டு படிக்கட்டுலேருந்து விழ வைக்க பார்த்தாங்க. அவள் அந்த எண்ணெயை பார்த்ததும் உஷாராகிட்டாள். அவள் அதனால் ஒவ்வொரு அடியுமே அந்த வீட்டில் ஜாக்கிரதையாக தான் வைக்க ஆரம்பித்தாள். அதுக்கப்புறமா தான் இவங்க அம்மா வந்து நீ ரொம்பவும் அங்கே இருக்காத, இங்கே அங்கே அப்படி இருக்க ஆரம்பித்தா. ஒரே இடமா இருந்தால் தானே அவங்க இன்றைக்கி இப்போ இங்கே இருப்பான்னு பிளான் போடுவாங்க. அவள் இன்றைக்கி இங்கே இருக்காலும் அங்கே இருக்காலும் அவளுக்கே தெரியாது, டக்குன்னு என்ன தோணுதோ அதை செய்வாள். அதனால் வந்து அவங்களால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாள். நீங்கள் கேட்ட மாதிரி சாகடிக்கிறது இல்லைன்னா கொலை முயற்சியோ இல்லை கிட்டத்தட்ட அந்தளவுக்கு அந்த மாதிரி விஷயம்னா அது இதெல்லாம் தான். எங்ககிட்ட சொன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்ககிட்ட மறைச்சிருக்காளான்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, எங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து ஆகாஷ் திருப்பி டார்ச்சர் பண்ணான். ஆனால் அப்படி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணான்னு நாங்கள் பேசும்போது சொன்னோம். ஆனால் அவன் ஸ்டாப் பண்ண ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது என்ன ஸ்டேஜ்? ஆமாம் ப்ரோ, அவன் தினைக்கும் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, அவன் ஒரு சைக்கோ ப்ரோ. அவன் எவ்வளோ கேவலமான சைக்கோனா. நீ அவன் ஹேண்ட்ஸம் பாய், க்யூட் பாய், அழகாக இருக்கான் அப்படிலாம் வர்ணிப்ப? ஓ, கையில் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாண்டா, அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை நடக்குது, கையில் சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் லாவண்யா சொன்னது கரெக்ட் தான், இவன் அழகாக தான் இருக்கான் அப்படின்னு என்கிட்டயும் சொல்கிறாரா அவள்? ஆமாம் ப்ரோ, அதெல்லாம் தப்பு இல்லை, ரசிக்கிறது தப்பு இல்லைல்ல ப்ரோ. அதனால நாங்கள் சொன்னோம் அவன் நிஜமாவே பார்க்க அழகாக இருப்பான், அதனால் நாங்கள் அழகாக பேசுகிறோம். ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அதை ஒரு கதையாக இருக்கிறீங்க? ஆனால் வந்து அவன் செல்வாக்கான ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட் ப்ரோ அவன். அதனால் அவன் கொஞ்சம் திமிரா ஆட்டிடியூடாக அப்படி தான் இருப்பான். அவன் வந்து வேறு ஏதோ காலேஜில் தான் படித்தான். ஒரு செமினாரில் தான் ப்ரோ நாங்கள் மீட் பண்ணோம். ஒரு செமினார், நாங்கள் எல்லா செமினாருக்கும் அட்டென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவள் தேவைப்படணும்னு நினச்சா. அதனால் வந்து எந்த செமினார்னாலும் நாங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போயிடுவோம். கேட்குறதுக்கும் போவோம், ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் போவோம். நிறைய ப்ரெசன்டேஷன் அவள் பண்ணுவாள். அஃப்கோர்ஸ் நான் சும்மா கூட இருப்பேன், இல்லை அவள் டைப் பண்ணுறது அது மாதிரி. ஏன்னா முக்கால்வாசி வேலை அவளே செஞ்சுருவாள். ரொம்ப நேரம் கூட இருக்கிறதுக்காக எனக்கு வேலை கொடுன்னு சொன்னால் ஒரு முக்கிய அதை ஒரு வேலை கொடுப்பா. மற்றபடி எல்லாமே பண்ணுவாள். அது மாதிரி அவள் நிறைய ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அவன் ஜட்ஜாக வந்தான். சரி, ஜட்ஜு தானே, டாக்டர் தானே, ஏதோ நாலேஜாக பேசுவாருன்னு நாங்கள் பேசினோம் அவர் பேசும்போது. ஆனால் பயப்புள்ள வேறெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் நான் அவகிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் கூட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். யார்கிட்டையுமே காண்டாக்ட் நம்பர் தரமாட்டா அவர். என்ன க்ளோஸாக பேசினாலுமே தரமாட்டா. அதேமாரி அவள் தந்தானா ஒன்று உங்கள் டேடி நம்பர், இல்லைன்னா அவங்க டேடி நம்பர், அதுதான் தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்பர் இதுக்கு பண்ணுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா நான் பேசுகிறேன். அதை மட்டும் அவள் தெளிவாக எப்போவுமே இருப்பாள். காண்டாக்ட் நம்பர் தர மாட்டாளா? ஏன்? அது என்னவோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். நாங்கள் கொடுத்தாலும் திட்டுவாள். அது என்ன எடுத்தோன்னே ஒருத்தருக்கு உங்கள் நம்பர் கொடுக்குறது, அவங்ககிட்ட எல்லாத்தையும் உங்களை பற்றி ஷேர் பண்ணுறது. இப்போ அவங்ககிட்ட பேசினவங்களுக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது, அவள் பேரை தவிர. மேக்ஸிமம் அவள் படிக்கிற, இப்போ நாங்கள் இந்த மாதிரி காலேஜில் மீட் பண்ணோன்னா அவள் ஏதோ இந்த டிகிரி தான் படிக்கிறாள், ஆனால் எந்த காலேஜும் தெரியாது. அந்த மாதிரி இந்த காலேஜுன்னு தெரிஞ்சால் கூட அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்களாம் பேசினாலும் ஹாய் ஹலோ அப்படியே வளர ஆரம்பிச்சிடுவோம். அவள் வளரவே மாட்டா ப்ரோ. வளர எங்களே திட்டுவாள். அதுக்கப்புறத்துலேருந்து நாங்களும் வளரத்தை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. எங்களை அவள் மாற்றிட்டா. நாங்கள் அவளை மாற்ற ட்ரை பண்ணோம், ஆனால் அவள் எங்களை அவள் மாற்றிட்டா. ஏன் சொல்கிறது எங்களுக்கு? அதை தான் ப்ரோ நானும் கேட்பேன். அதுக்கு அவன் சொல்கிற ஒரே விளக்கு, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நல்லா பேசுகிறாங்கன்றதுக்காக இவங்க எப்பவுமே நல்லா பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? இவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டா ஃபுல் டீட்டெயில் சொல்லக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்தையும் சொல்லும், இல்லை அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லும். அது வரைக்கும் அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தான் சொல்லுவாள். அப்படி தான் வந்து அவங்கக்கிட்டே அவள் பண்ணான். பயப்புள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பிடிச்சிச்சு போல். அந்த பயப்புள்ளைக்கு என்ன பிடிச்சதோ அது எனக்கு தெரில ப்ரோ. ஆனால் அவன் சொல்லும்போது இதை சொன்னான், இந்த மாதிரி உன்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் என்னை தேடி அளவு விட்டால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அது மாதிரிலாம் சொல்லுவான் ப்ரோ. அதுக்கப்புறம் காலேஜ்க்கு வர ஆரம்பித்தான், டார்ச்சர் பண்ணான். எதுக்குமே அவன் சட்டை பண்ணவே இல்லை.
ஆனால் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டா, அதுக்குமே அவன் கலாச்சான். ஆனால் அப்போ கூட அவள் பேசுகிறது இல்லை, அப்படிலாம் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அதான் பயப்புல எப்படி விசாரிச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுட்டு வந்து கலாச்சான். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இதான் என் முடிவு அப்படி சொல்லிட்டு அவள் போயிட்டா. அவன் டெய்லி கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, அதை எடுத்துகிட்டு வந்து தரது, இதை எடுத்துகிட்டு வந்து தரது, எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அவன் மூஞ்சிலே அடிப்பான். ஆனால் அவனும் சிரிச்சுக்கிட்டே திருப்பி மேலே எடுத்துகிட்டு வருவான். இதே தான் அவன் பண்ணுவான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவன் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு ஒரு சில விஷயம் பண்ண ஆரம்பித்தான். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். அது என்னன்ட்டு அவளே சொல்லட்டும் ப்ரோ ப்ளீஸ். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் நடக்க ஆரம்பித்த உடனே அவள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அங்கேயே ஒரு ப்ராப்ளம் இது பண்ணி, என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வேறு யாராவது அந்த மாதிரி போல்டாக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவள் பண்ணிவிட்டு சும்மா இல்லை, உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டான். எங்கன்னா தான் எடுத்துகிட்டு போனான். நானும் பிரகதி பிரவீன் 3 பேருமே போனோம். போயிட்டு அவங்க வீட்டில் பேசி அவங்கக்கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னான். எல்லாமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு வந்துட்டா. அந்த வார்னிங் அப்புறம் நிஜமாக வரல. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவன் ஒரே பையன், ரொம்ப நாள் கழிச்சு வேறு பிறந்திருக்கான் போல். அதே மாதிரி பின்விளைவுகள்லாம் அவன் சொன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிட்டா. அவள் வீட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு பேசினதுனால அவங்க அம்மா வந்து ஓகே இதுக்கப்புறம் என் பையன் வரமாட்டாமா அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அஃப்கோர்ஸ் அவன் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அவன் எங்களை பார்க்குறானா இல்லைன்னா எனக்கு தெரியாது. இல்லை எங்கள் பின்னாடி ஆள் வச்சு வாஷ் பண்ணானா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்ககிட்ட யாருமே டார்ச்சர் பண்ணல. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணவங்க, டார்ச்சர் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்து ஒதுங்கிட்டாங்க. அதனால் வந்து திருப்பி நாங்கள் ஸ்மூத்தாக தான் போய்ட்டு இருந்தோம் ஆக்சிடெண்ட் வரைக்கும். இப்படி தான் வந்து ஆகாஷ் பிரச்சனை சால்வ் ஆச்சு. என்ன நடந்தது? அவள் என்ன ஃபேஸ் பண்ணால் என்ன போய் பேசலாம்? ப்ரோ அது ஒரு சிஸ்டர் சொல்கிறத விட வைஃப் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அதான் சால்வ் ஆகிடுச்சுல்ல. ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் சால்வ் ஆகிருக்கு, அதான் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. அது என்னென்னு அவளே சொல்லட்டுமே. ஓகே அதை அவளே சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ லாஸ்ட்டாக இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக ப்ரோ இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து என்னால் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு காரணம். நான் தான் அந்த வீட்டுக்கு அவளை போக வச்சது. யாரை விட்டு அவளை அந்த வீட்டுக்கு போக வச்சேன்? அந்த வீட்டுக்கு போக வைக்கணும்லாம் நினைக்கல ப்ரோ. ஒரு புக்கு தேவைப்பட்டது, அந்த புக்கு கடைசியில் அந்த வீட்டில் இருந்திருக்கு ப்ரோ. அதனால் அவன் அந்த வீட்டுக்கு போனான் ப்ரோ. புக்கு இருக்கிறத போனால் அதில் என்ன? அவள் அவங்க ரிசப்ஷன் போகாமல் இருக்கிறது என்னவோ ஒரு காரணம் இருக்குன்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாள். அதே டைமில் தான் நான் புக்கு கேட்டேன். சரி அந்த வீட்டில் இருக்குது நான் போகிறேன் அப்படி சொன்னான். நான் சொன்னேன் வேணாம், நீ தான் பயப்படுறல, வேண்டாண்டி நான் பார்த்துக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அவங்களை ஃபேஸ் பண்ணி தான் நான் அவனை பயந்துகிட்டே இருந்தால் மட்டும் என்ன நடக்குது, என்ன நடக்கட்டும், நான் போகிறேன் அப்படி தான் சொல்லிட்டு போனா ப்ரோ. சரி அப்புறம்? போன அன்னையிலேருந்து அவன் எனக்கு ஃபோனே பண்ணல ப்ரோ. மறுநாளே ஆகிடுச்சு. நானும் போட்டால் வெளில போகவும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அப்படி இருக்கா, ஒருவேளை பயந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். எனக்கும் இங்கே வேறு வேலை இருந்ததுனால ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. அதனால் நானும் அவள் வீட்டுக்கெலாம் போய் பார்க்கணும்னு தோணல. அப்புறமா தான் ஆண்டி பண்ணாங்க, ஐ மீன் அரசண்ணாவோட அம்மா பண்ணாங்க. என்னன்னு தெரில, அவள் ஃபோன் எடுக்கலை, என்னன்னு தெரியல, அவள் சுத்தமாக பேசவே இல்லை, என்ன போய் பாரு, அவளுக்கு உடம்பு சரியாக என்ன போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் போனால் வீடு ஐ மீன் வீடு லாக் பண்ணல, சாத்தியிருக்கு சும்மா. ஆனால் இவங்க வீடு வந்து லாக் பண்ணலை. அந்த வீட்டில் தான் அவள் ஃபோன் இருந்துச்சு, அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. உடனே ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டு அவள் வீடு ஃபுல்லாக தெரியும். வீடு ஃபுல்லாக இல்லவே இல்லை. என்ன இந்த வீட்டில் இல்லையேன்ட்டு வெளியே படிக்க மாதிரி எல்லாமே தெரியுது. எங்கேயுமே உட்காந்து எங்கே குரல் கொடுத்தாலும் அவள் குரல் கொடுக்கல. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறேன் எல்லா வீடுமே பூட்டியிருக்கு. எல்லா பக்கமும் ஜன்னல் எல்லாமே பூட்டியிருக்கு. அதுவும் எல்லாமே வந்து வெளிப்பக்கம் பூட்டி இருந்துச்சு. விண்டோஸ் கூட உங்கள் விண்டோஸ்லாம் வந்து டூவல் லாக் மாதிரி இப்படி அமைச்சிருந்துச்சு. வெளியே இருந்தும் பூட்டலாம், உள்ளே இருந்தும் பூட்டலான்ற மாதிரி லாக் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து வெளி லாக் இருந்துச்சு, வெளி லாக்கும் போட்டிருந்துச்சு. ஏன் வெளி லாக்கும் போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சேன். உள்ளே போட்டாலே போதுமே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுவும் பூட்டியிருக்கா, எங்கே போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே ஏதோ உருட்டுற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுது. அதுக்கப்புறம் தட்டி தட்டி குரல் கொடுத்தா உள்ளே குரல் கொடுக்குறேன். என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்காங்க, நான் எப்படி உள்ளே மாட்டேன்னு தெரியல, கதவு திறடி, நேற்றுலேருந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நிஜமாகவே ஷாக் ஆகிட்டா. எப்படி உள்ளே இருந்தா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்து இந்த வீட்டில் இருந்துச்சு. எல்லாத்தோட கீயும் எல்லா வீட்லேயுமே வச்சுருந்துருக்கா. அது அந்த லூஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய யோசிக்கும். இந்த வீட்டோட 2 கீ, எல்லாரும் கீயோட ஸ்பேர் கீ வந்து இந்த வீட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டோட கீ ஸ்பேர் கீ வந்து இந்த வீட்டில்.
அது மாதிரி எல்லாமே வச்சுருந்ததுனால அந்த இடம் சொன்னான். ஆனால் அவள் சொன்னது எனக்கு புரியல. அதனால் என் ஃபோனை ஆன் பண்ணி கீழே வச்சுட்டு நீ அங்கே சொல்லி நான் போய் அவன் ஃபோனை ஆன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ இது பண்ணு, உன் ஃபோனுக்கு நான் கால் போட்டேன், நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு நான் அதில் கேட்குறேன், நீ எனக்கு சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அவள் இவ்வளோ லாக்காக இருந்தாள் ஐயா எப்படி? லாக் ஆகலை ப்ரோ, லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போனாங்களா? என்ன அப்படி சொல்கிற? ஆமாம் ப்ரோ, அவள் உள்ள தண்ணி சாப்பாடு எல்லாமே சாகட்டும் அப்படின்னு கூட்டியிருக்காங்க. ஏன் வீட்டில் தண்ணி சாப்பாடு இருக்காதா? அவளை வச்சு கூட்டினது அவள் ரூமில் தண்ணிலாம் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவள் ரூமில் தான், அவள் அந்த ரூமில் இல்லையே, அதனால் இருக்காதுல்ல, அப்படி சாகட்டும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல உங்கள் ரூமுக்கும் அவள் ரூமுக்கும் ஒரு வழி இருக்குன்ட்டு. அவள் அந்த வழியாக வெளியே வந்துட்டு அவள் ஹால் அப்படி பக்கத்தில் இருந்துட்டா. இல்லைன்னா அவள் 2 நாளைக்கு என்ன ஆயிருப்பா சாப்பிடாம, ஏதோ ஒன்று அவளுக்கு ஆயிருக்கும்ல, அதுதான் அவளுக்கு வேணும். அப்புறம் சாவி எடுத்துகிட்டு வந்தால் என்ன சொன்னான்? சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ண ப்ரோ, அவள் மூஞ்சி சாமையாக வீங்கி இருந்துச்சு. அவளுக்கு அப்பவே லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் ஃபீவரஷாக தான் இருந்தாள். மூஞ்செல்லாம் வீங்கி அழுது என்னடி ஆச்சுன்னு கேட்டேன். நான் இங்கே வந்துருக்கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன், வராத, புக்கு வேண்டாத, பார்த்துக்கலான்ட்டு அப்படின்னு. தப்பு பண்ணிட்டேன்னு ஒரே கத்தணும். தப்பு பண்ணிட்டேன்னு கட்டணும். அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அப்படி தான் கத்தணும். அவள் தான் சொல்லலை, அது எதுவுமே சொல்லலை. அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். என்னை எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் சரி ரூம்குள்ளே எப்படி தாண்டி லாக் ஆனேன் அப்படின்னு கேட்டேன். இங்கே அவங்க 3 பேரும் பேசினாங்க, கேட்க முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க, என்னால் முடியல, நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் மீறினா எங்கள் குடும்பமே செதஞ்சிரும்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். என்னடி கண்டிஷன் போட்டாங்க, என்னடி மிரட்டினாங்கன்னு கேட்டேன். அது எதுவுமே கேட்காத, என் வயலில் அது எதுவுமே சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னா. என் வாழ்க்கையை பார்த்தா நிறைய பேர் வாழ்க்கை போயிடும், நிறைய பேரோட கௌரவம் போயிடும், இப்போ என் வாழ்க்கையாக அதுவான்னு யோசிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா. சரி உன் வாழ்க்கையை சூஸ் பண்ணுறேன், மற்றது யாராக இருந்தாலும் என்ன வேணா என்ன அப்படி கேட்டேன். அப்படிலாம் விட முடியாது, என் வாழ்க்கையாக என் ஃபேமிலியான எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், எனக்குமே இல்லை அவருக்குமே எங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். என்ன இது சொன்னாங்க, ஃபேமிலி வச்சு என்ன மறக்குனாங்க அப்படி கேட்டேன். என்னை எதுவுமே கேட்காத, என்னால் சொல்ல முடியாது, என் வாழ்க்கையை என் ஃபேமிலின்னு வரும்போது இப்போ என்னால் ஃபேமிலி மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சவங்களே இப்போ என்னை விட்டு விலக போகிறாங்க, எனக்கு பிடிச்சவங்க யார் கூட நான் பேசக்கூடாது அப்படின்னா. ஏன்டி அப்படி கேட்டேன். என்ன தான் எதுவுமே கேட்காதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி திருப்பி கத்த ஆரம்பித்தேன். சரி நீ எப்படி மாற்றணும் அப்படி கேட்கும்போது அவங்க பேசினோடனே அழுதுட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியும் ரூமுக்குள்ளே ஓடிட்டடி, பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து பார்த்தா என் ரூம் பூட்டி இருக்குது, கத்தி தட்டுறேன், ஆனால் அவங்க குரல் கேட்குது எனக்கு, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என் குரல் கேட்டிருக்கோம், தெரிஞ்சே வந்து நான் ரூமில் இருக்கேன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க குரல் கேட்கல, அதனால் பூட்டிகிட்டு போயிட்டாங்க போல், தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டு போல நினச்சி அழுகிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ சிவா எடுக்க வர நான் கத்துறேன், அவளுக்கு என்ன நல்லா கேட்குது, ஆனால் அவள் அப்படி ஒரு கேரக்டர் குரல் கேட்காத மாதிரியே போனான். ஸோ உள்ளே வச்சு பூட்டிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது தெரியல. திருப்பி நான் இதை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன், பூட்டிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையுமே தாகம் வரும்போது தான் எனக்கு வெளியே வரணும்னு தோணுச்சு. அப்புறம் தான் இந்த வழியாக வந்தேன், இந்த ரூம் சாவியில் வச்சு வெளியே வந்தேன், தண்ணி குடிச்சு. அப்புறமா தான் அவங்க எல்லா பக்கமும் வெளிப்பக்கம் ஜன்னல் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க தோணுச்சு. அப்போ தான் என் ஃபோன் இல்லை நான் ரியலைஸ் பண்ணேன். சரி என்ன பண்ணுறது தெரியல, இங்கே இருந்தேன். ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, தனியாக இருக்கிறதுனால யோசிச்சு அழுது நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், என்னால் முடியலடி, தலை சுற்றி சொல்லி மயங்கி விழுந்துட்டா ப்ரோ. அந்த லூஸ் அழுது சாப்பிடல, ஷேர் பண்ண ஆள் இல்லை, அதனால் அது யோசிச்சு அழுது லோபி கீழே போய் நின்றுச்சாது. வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கா, மற்றபடி வேறு எதுவுமே அவள் சாப்பிடல. அழுது ஃபீவரு, லோபிக்கு அழுதோடனே ஃபீவர் வந்து டயர்டாகி அவள் இந்த கொஞ்ச நாளாகவே ரொம்ப அழுது அவளுக்கு லோபிக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ரொம்ப கவலைப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் அதை தான் அதிகமாகப்படுறா. அவள் டென்ஷன் ஆனால் கூட ஹை பிபி வரும், ஆனால் அவள் டென்ஷனே ஆகிறதில்ல. எவ்வளோ டென்ஷன் ஆகிற ப்ராப்ளம் வந்தாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணி இது பண்ணிடுவாள். ஆனால் உங்கள் பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை, இவங்கன்னு வந்தால் அவள் படுற பதட்டம், அந்த பயம் அவளுக்கு அப்படியே அவள் பல்ஸை இறக்கி விட்டுருது, அவளோட ப்ரெஷரை குறைச்சி விட்டுருது பயங்கரமாக. அது மாதிரி ரொம்ப ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் அந்த பயத்தில் இருந்து ஏன் பயப்படுறான்னு எங்களுக்கு புரியல ப்ரோ. அவங்கள ஃபேஸ் பண்ணவே மாட்டான், அதுதான் எங்களுக்கு புரியல. ஊரில் இருக்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறா, ஊரில் இருக்க எல்லாரும் இழுத்து போட்டு அடிக்க ரெடியாக இருக்கா. ஆனால் இவங்களை ஒரு அடி விட்டால் இவங்க அப்படி சுருண்டு விழுந்துருவாங்க, ஆனால் இவங்ககிட்ட அதை பண்ண மாட்டா, அதுதான் ஏன் தெரியல. இப்போ அவங்க மிரட்டினதுனால இவங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க.
ஆனால் இது ஒரு ஜென்ரலான மிரட்டலாக எனக்கு தோணலை ப்ரோ. அவங்க யார் யாரையும் இதுக்குள்ளே இழுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு மிரட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதில் என்னவோ இருக்குது, நிறைய பேரோட லைஃபு அப்படிலாம் சொல்கிறேன். அது என்னன்னு புரியல ப்ரோ. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது அவள் வாயை திறக்காமல், இல்லை அவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வாயை திறக்காமல் வெளியே வராது. அப்போ தான் ப்ரோ இது என்னன்னு தெரியும். ரவுடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாள், அப்படி இப்படி ஏதாவது கேட்டு பார்க்க வேண்டியதானே. இதை சொல்ல மாட்டேன்னு தான் ப்ரோ அவங்ககிட்டே ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கா போல். அதை சொல்லும்போது அப்படி தான் சொன்னான், நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் எப்படி ப்ரோ சொல்வா? இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னடா லாபம்? ஏன் அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க? ப்ரோ உங்கள் அம்மாவுக்கும் சரி, சிவாவோட அப்பா அம்மாவுக்கும் சிவாவுக்கும் சரி உங்களை கட்டி வைக்கணும்னு ஆசை. அது எப்படி ப்ரோ விடுவாங்க? நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனு, அதுக்கப்புறம் சொந்த வீடு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐஃபையான மாப்பிள்ளை ப்ரோ, அதனால் உங்களை விட மாட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஏன் அவங்கள பிடிச்சிருக்கு அது எனக்கு தெரியாது, அது உங்கள் அம்மா சொன்னால் தான் வருது. பட் அவங்க அதை வச்சு உங்கள் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க, ஓகே. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஏன் அந்த ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியல. அதனால் அவங்களுக்கு இறஞ்சலாக இருக்கிறது இவன் மட்டும்தானே ப்ரோ, இவ்வளோ பேர் அழிக்கணுன்றது அவங்க டார்கெட், அதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு புரியல. இப்போது இவன் வேணான்ட்டு நான் அவங்க பொண்ணு கட்டிப்பா அவங்க எப்படி நம்புறாங்க? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் எப்படியாவது கட்டி வைக்கலான்றது உங்கள் அம்மாவோட ஹோப் ப்ரோ, அதான் வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியணும்? இல்லைடா, மதியம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அவள் எனக்காக பார்த்துட்ருக்கா, எனக்காக அவள் பார்த்து சமைச்சிட்ருக்கா. நான் வருவேனா வரமாட்டேனான்ற குழப்பத்திலே இருப்பா. அதனால் போகலாம். நீ அங்கே தானே இருக்க போகிற, நமக்கு சான்ஸ் கிடைக்க அனுப்புவோம். எனக்கு அப்பப்போ என்ன போகுது நான் கேட்டுக்கிறேன். இல்லை இதே மாதிரி நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம், என்ன சந்தேகம் இருந்தாலும். ஆனால் நீ அங்கேயே வந்து இருந்துடு, அவள் தனியாக இருக்காது, நீங்கள் கூட பேச மாட்டான்னு தெரியுது. அதனால் அதே மாதிரி நான் மறக்காமல் அவளை அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ. அவளுக்கு அது ஸ்கேன் வச்சு எதுவுமே இருக்குது, கை ரெண்டு என்னன்னு பாருடா. ஆமாம் ரவுடி, அவன் ரொம்ப வலிக்குதுன்றா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னு உங்களுக்கு மறக்காமல் சொல்லு. என்ன அப்படியே அவன் சொல்ல மாட்டான். கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. இன்றைக்கி நானும் என் லக்கேஜில் பேக் பண்ணி தான் வச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போங்க. நம்ம ஒன்றா போனாலும் அவள் தேடி சந்தேகப்படுவா, அவள் கண்டுபிடிச்சிருவா ப்ரோ. ஒரு சின்ன லிங்க் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவா. அதனால் இந்த மீட்டிங்கை ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க, நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டிடாதீங்க ப்ரோ, ஓகேவா? நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு நான் வரேன். அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. டைம் டிஃபர் ஆகும்போது அவள் யோசிக்க மாட்டான். சரிடா, ஓகேடா, வா கிளம்பலாம். ஓகே ப்ரோ.